கத்திரிக்காய் மசாலா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காவை நான் நீட்டு வாக்கில் ஒரு 6 துண்டாக கீறிக்கிறேன். இப்போ நான் 6 துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். இது வரைக்கும் தான் வெட்டி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நம்ம இப்போது மசாலா வைக்க போகிறோம். அது மசாலாவுக்கு நான் ரெடி பண்ணுறேன். இப்போது வைக்கிற மசாலா பார்க்கலாம். இப்போது நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன், வேர்க்கடலை எடுத்திருக்கேன், சீரகம், மிளகு, 2 வரமிளகா. இது எல்லாமே நம்ம எண்ணெயில் போட்டு வதக்க போகிறோம். கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காயட்டும். மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம அவ்வளோதான். இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம மிக்சியில் பவுட்ரு மாதிரி ஆக்கிக்கலாம். கொஞ்சம் ஆறிடுச்சு. நம்ம இப்போ இதை அரைச்சிக்கலாம். பேஸ்ட்டாக ஆயிடுச்சு. நம்ம இதை கழுவிட்டோம், வெட்டிட்டோம். இப்போ இதுக்குள்ளே நம்ம 2 ஸ்பூன் வச்சு உள்ளே வைக்கலாம். வச்சுருக்கேன். அதில் நம்ம கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். செஞ்சிடுச்சு. நம்ம கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கலாம். கூடயே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது நம்ம இதுக்குள்ளே அந்த மசாலாலாம் தடவி வச்சுருக்கோம். இதை அப்படியே நம்ம அந்த எண்ணெய்க்குள்ளே வைக்கலாம். சுற்றி இன்னும் கொஞ்சோண்டு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். கொஞ்சம் மசாலா இருந்துச்சு, அது கூட சுற்றி போட்டுட்டேன். இப்போ நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். ஸ்டவ்வு கம்மியாகவே இருக்கட்டும். நல்ல பக்கமும் நம்மளுக்கு நல்லா வெந்துடும். திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது நம்ம சாதத்து கூடயும் சாப்பிட்லாம், ரொட்டி கூட சாப்பிட்லாம். மசாலா கத்திரிக்காய் ரெடி.